நிச்சயமா இந்த படத்துல வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்துடைய ரோல் வந்து கொஞ்சம் மெருகேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ரியோ ராஜுக்கு வைக்கக்கூடிய அந்த இன்ட்ரோ சீனா இருக்கட்டும், கொஞ்சம் அந்த மாஸ் எலமெண்ட்ஸா இருக்கட்டும், அது வந்து ரியோவுக்கே ஒர்க் ஆகலைனாலும் ஆர்ஜே விக்னேஷ்காந்துக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகியிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி யோகி பாபுடைய காமெடி கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனா பிரதீப் வந்து யோகி பாபு ஒரு வேற மாதிரி கேரக்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாரு. ரொம்ப சட்டிலா இருக்கும். அதே மாதிரி அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசோட ஒன்றி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் ஒரு அட்வொகேட் ரோல் வந்து ரொம்ப சூப்பரா வந்து விக்னேஷ்காந்த் வந்து இதில் பிளே பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் கடைசியா வந்து ஒரு 5 நிமிஷம் டைலாக்லாம் வந்து கோர்ட் சீன்ல பேசுவாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதனால இந்த படம் வந்து சாதாரண கதை, சாதாரண வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ பிரச்சனை வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி பெரிய பிரச்சனையா மாறுது. இந்த சமூகம் வந்து நம்மளை எந்த அளவுக்கு ஒரு தவறான பாதையில அழைத்து செல்லுது, அதுல யாரும் வந்துட்டு போய் சேர்ந்துடாதீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு சோசியல் மெசேஜா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்னைக்கு இந்த கப்புள் விளாகர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷத்துக்காக இல்லைனாலும் கூட நாங்க சந்தோஷமா இருக்கிறோன்றதை வெளியே காட்டுறதுக்காகவே பல விஷயங்களை வீடியோக்களா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல போடும்போது அதே மாதிரி நம்மளும் இருந்துட மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் ஏங்குறாங்க. அந்த ஏக்கமே ஒரு சிலருக்கு சண்டையாகவும் மாறி போயிடுது. ஒரு கணவன் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றான்னா நம்மளுடைய ஹஸ்பண்டும் அதே மாதிரி நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்தை வந்து அந்த மனைவிகளுக்கு கொடுக்க செஞ்சிருது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற வார்த்தையே வந்து ஒரு ஸ்கேம்ன்ற மாதிரி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப போல்டா இதுல வந்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு.